பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏன் இவ்வளவு வன்மத்தோட எதிர்க்கிறாங்க, ஏன் மூர்க்கத்தனத்தோட எதிர்க்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசி இருக்கிறார். அப்படி பேசும்பொழுது அந்த நண்பர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிற புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். உங்க சந்தேகத்துக்கு விட இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகத்தை ஒரே இரவுல 3 முறை படிச்சிருக்கிறார். சாதி ஒழிப்பு புத்தகம் அவருடைய சிந்தனையை தூண்டுகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும் என்பதற்கு மன்னியவர் காஞ்சிராம் அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். ஒரு புத்தகம் ஒரு மனிதனுடைய சிந்தனை எந்த அளவுக்கு தூண்டும் என்பதற்கு அவர் மிகப்பெரிய உதாரணம். அவருக்கு புத்தகம் படிச்சு ஒரு தாக்கம் ஏற்பட்டு. அந்த நேரத்துல நாம சாதியை ஒழிக்கணும், அதிகாரத்தை நோக்கி போகணும், பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கனவை நிறைவேற்றணும். அப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் ஏற்கனவே அரசு ஊழியர்களால் இந்த சமூகத்திற்கு எந்த நலனுமே இல்லைன்னு பேசிட்டு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் கவனிச்சு தன்னுடைய மனசுல வச்சுக்கிட்டு அரசு ஊழியரா இருக்கிற நம்ம மேல அவர் திணிச்சுட்டு போயிருக்கிறார், நம்ம மேல ஒரு பழிய சொல்லிட்டு போயிருக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர். அப்போதான் ஒரு முடிவுக்கு வரார். இந்த சமுதாயத்துல ஜாதியை ஒழிக்கணும்னா அதிகாரம் வேணும், அதிகாரம் வேணும்னா இந்த ஜாதிகள் எல்லாம் முதல்ல இணைக்கணும். அவர் என்ன வேலை செய்யணும்னு அவர் முடிவெடுக்கிறார். அப்போ சமுதாயத்துக்காக வேலை செய்யறதுக்காக நமக்காக இந்திய குடியரசு கட்சியை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அந்த குடியரசு கட்சியில இணைந்து பணியாற்றணும்னு முடிவெடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? அவர் அரசு ஊழியர் இல்லையா, அவருடைய ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் பணத்தை தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறார் தெரியுமா? நான் திருமணம் செய்துக்க மாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன், சொத்து சேர்த்துக்க மாட்டேன், எந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கும் என்ன கூப்பிடாதீங்க, நான் இந்த சமூகத்துக்காக உழைக்க போறேன் அப்படின்னு வீட்டுக்கு கடிதம் எழுதுறது மட்டும் இல்லாம அதை உறுதிமொழியாவும் எடுத்துக்கிறேன்.